Hi friends, welcome to Dev Runway. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்ன்றது ஹூப்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ என்கேப்சுலேஷனோட டெஃபினிஷன் என்னென்னா பண்ட்லிங் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் இன்டு சிங்கிள் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு டேட்டா செக்யூரிட்டி கான்செப்டும் கூட. அப்போது என்கேப்சுலேஷன்றது என்ன, நம்ம எப்படி இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு டேட்டாவை செக்யூராக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், நம்ம ஃபோனில் கூட பாஸ்வேர்டு ஆர் பின் போட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, இது ஒரு கைண்ட் ஆஃப் என்கேப்சுலேஷன். ஸோ இதுதான் நம்ம ரியல் டைமில் கோடில் எப்படி பண்ண போகிறோன்ற பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலான்னா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணேன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செக்யூரான ஒரு பாக்ஸ்லேயோ கண்டெய்னர்லையோ நான் எடுத்து அந்த டேட்டாவை மூவ் பண்ணி அதை லாக் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்கேப்சுலேஷன்னா ஒரு ஐடியா இருக்கும். பட் இதை ரியல் டைமில் இன்டர்வியூவில் கேட்கும்போது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு பேங்கிங் டொமைன் எடுத்துக்கிறேன். ஸோ பேங்க்கில் பார்த்தோன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணுறதுனா ஒருத்தர் அவரோட கேஷை அவரோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுனா டெபாசிட் பண்ணும்போது அவரோட பேலன்ஸ் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டுங்களா, இந்த பேலன்ஸ்ன்றது ஒரு ப்ரைவேட் ஃபீல்டு. ஓகேங்களா, இந்த ப்ரைவேட் ஃபீல்டில் அவரோட பேலன்ஸ் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறது மூலிமா இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி அவர் ஏடிஎம்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறாருன்னா என்ன ஆகும்னா அவரோட பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது இது வந்து ஒரு பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ இப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த ப்ரைவேட் ஃபீல்டான பேலன்ஸ் எந்தெந்த வழியிலலாம் நம்மளால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட மொபைல் ஆப் இருக்குது, இல்லை என்கிட்ட ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் இருக்குது. இது மூலிமா என்னோடய பேலன்ஸை நானே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க முடியுமா? 10,000 இருக்க என்னோடய பேலன்ஸை நான் 50,000 சொல்லிட்டு என்னால் சேஞ்ச் பண்ணிட முடியுமா? முடியாது. கரெக்டுங்களா, அதுக்கு இருக்க ஒரே வழி ஒன்று, நம்ம கேஷை டெபாசிட் பண்ணும்போது தான் அந்த பேலன்ஸ் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது அந்த கேஷை நம்ம வெளியே எடுக்கும்போது வித்ட்ரா பண்ணும்போது மட்டும்தான் அந்த பேலன்ஸ்ன்ற ஃபீல்டு வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டு வழியை தவிர்த்து அந்த பேலன்ஸ்ன்ற ஃபீல்டை நம்ம மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. கரெக்டுங்களா, இதுதான் டேட்டா செக்யூரிட்டி. அந்த பேலன்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டு செக்யூராக இருக்குது. அந்த செக்யூராக இருக்க ஃபீல்டை மாற்றுறதுக்கு சிஸ்டம் கொடுக்குற ஒரே ஆப்ஷன் ஒன்று கேஷ் டெபாசிட் இல்லை கேஷ் வித்ட்ராவல். இந்த ரெண்டு ஃபீல்ட் ப்ராசஸ் மூலிமா மட்டும்தான் அந்த பேலன்ஸ்ன்ற ஃபீல்டை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா செக்யூரிட்டி எப்படி ஒரு ஃபீல்டுக்கு அப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதை ரியல் டைமில் நம்ம கோடில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பப்ளிக்காக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். இந்த கிளாஸோட பேர் பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா ப்ரைவேட்டாக ஒரு ஃபீல்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபீல்டு வந்து பேலன்ஸ்ன்ற ஃபீல்டு. ஓகேங்களா, இந்த ப்ரைவேட் கொடுத்ததுனால இந்த பேங்க் அக்கௌண்ட்ன்ற கிளாஸை இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மூலியமாக கிரியேட் பண்ணி இந்த ப்ரைவேட் ஃபீல்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ வெளியே இருக்க கிளாஸால் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அப்போது இந்த ஃபீல்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுக்க முடியும்? அப்போ நம்ம கொடுக்குற ப்ரொவிஷன் தான் பப்ளிக் மெத்தட். நான் என்ன பண்ணுறேன்னா கெட் பேலன்ஸ்ன்ற ஒரு பப்ளிக் மெத்தட் எழுதுகிறேன். இந்த பப்ளிக் மெத்தடை இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க அலோவ் பண்ணுறோம். அலோவ் பண்ணாங்கன்னா எந்த பப்ளிக் மெத்தட் மூலிமா இந்த ப்ரைவேட்டில் இருக்கிற ஃபீல்டோட வேல்யூஸை நம்ம எங்கே டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ யுவர் கரண்ட் பேலன்ஸஸ் நம்மளோட ப்ரைவேட்டில் இருக்க பேலன்ஸோட ஃபீல்டோட வேல்யூ. இது மூலிமா என்ன ஆகும்னா நம்மளோட பேலன்ஸ் என்னன்றதை யூசருக்கு நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். பட் இந்த ஃபீல்டில் இருக்க வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்போ கிடைக்கும்னா நம்ம டெபாசிட் பண்ணுறது மூலிமா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா பப்ளிக்கில் ஒரு டெபாசிட்ன்ற மெத்தட் எழுதுகிறேன். இந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்ட்டாக வேல்யூஸ் அனுப்புகிறேன். அதாவது எவ்வளோ அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் அந்த அமௌண்ட்டை நான் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன். அந்த அமௌண்ட் கிரேட்டர் தென் 0 இருந்தால் மட்டும்தான் டெபாசிட் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரைவேட் ஃபீல்டில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்களோ அதை ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ரைவேட் ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸோட இப்போ எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்களோ அது சேர்ந்து ஆட் ஆகிடும். கரெக்டுங்களா, ஸோ அதை ஆட் பண்ண டீட்டெயில்ஸை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அவங்க இன்வாலிட் வேல்யூ கொடுக்குறாங்கன்னா இன்வாலிட் அமௌண்ட்னு சொல்லி நம்ம மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோம் ஹெல்ஸில். சேம் வே இப்போது வித்ட்ராவலுக்கு அதே கான்செப்ட் தான். ஸோ அவங்க கேஷை வந்து நம்மளுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறாங்க. வித்ட்ரா பண்ணுற ப்ராசஸ் மூலிமா என்ன பண்ணுறேன்னா எக்ஸிஸ்டிங்காக அவங்க கிட்டே இருக்க பேலன்ஸில் இருந்து அவங்க அனுப்புகிற அமௌண்ட்டை நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த ரெண்டு மெத்தட் மூலிமா மட்டும்தான் இந்த ப்ரைவேட்டில் இருக்கிற இந்த பேலன்ஸ் ஃபீல்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா, ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன். அதாவது பப்ளிக்காக இதை ஆக்சஸ் பண்ண விடலை. நான் ஒன்று டெபாசிட் பண்ணுறது மூலியமாவோ இல்லை வித்ட்ரா பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் இந்த ப்ரைவேட் ஃபீல்டை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க அலோவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா செக்யூரிட்டி பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போது ஃபீல்ட்ஸையும் மெத்தட்ஸும் பைண்டிங் இன்டூ சிங்கிள் யூனிட்னு சொல்லி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்போம். ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட் பைண்டிங் இன்டூ சிங்கிள் யூனிட்னா என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் ஃபீல்ட்ஸையும் மெத்தட்ஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா
பப்ளிக்காக இந்த கிளாஸுக்குள்ளே பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாக்ஸ்ன்னு நினச்சிங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பேலன்ஸுன்ற ப்ரைவேட் ஃபீல்டையும் வச்சுருக்கேன், பப்ளிக் மெத்தட்ஸையும் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சிங்கிள் யூனிட்டில் நான் இங்கே பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் பைண்டிங் இன்டூ சிங்கிள் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, டெபாசிட் மெத்தட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பப்ளிக்காக இருக்கிற கிளாஸை இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் இருக்க கெட் பேலன்ஸ் மெத்தடை கால் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த கெட் பேலன்ஸ் மெத்தடில் ப்ரைவேட்டில் இருக்கிற இந்த ஃபீல்டோட வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணோம். கரெக்டுங்களா? இப்போ இனிஷியலாக ஃபஸ்ட் டைமில் வந்து இதுக்கு எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம இப்போ தான் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இனிஷியலாக வரும்போது இதோட ரிசல்ட் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட். டெபாசிட் 5000 நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த டெபாசிட் பண்ணுற கிளாஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இருக்கிற பேலன்ஸ்ன்ற ஃபீல்டுலேயே இந்த அமௌண்ட்டை சேர்த்து ஆட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபீல்டில் 5000ன்றது ஆட் ஆயிருக்கும். 0 + 5000 = 5000 நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது கிடச்ச உடனே என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல திருப்பி கெட் பேலன்ஸ் மூலிமா இந்த மெத்தடில் ப்ரைவேட் ஃபீல்டில் என்ன வேல்யூ இருக்குது, ஏன்னா நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம், செட் பண்ண வேல்யூஸை திருப்பி நீ ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி காட்டுன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கெட் மெத்தட் என்ன பண்ண இந்த ப்ரைவேட்டில் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ நம்மளுக்கு இங்கே 5000 நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வித்ராவல். வித்ராவல் என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி ப்ரைவேட் ஃபீல்டில் இருக்கிற மெத்தட்லேருந்து எனக்கு 1000 rupees வித்ரா பண்ணி கொடுக்குன்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா 4000 மாறி நம்மளுக்கு இந்த லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கான அவுட்புட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது அவுட்புட்டோட நம்ம ரிசல்ட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு கரண்ட் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம டெபாசிட் பண்ண 5000னால நம்மளோட செகண்ட் லைனில் இருக்க கெட் பேலன்ஸ் மெத்தட் யுவர் பேலன்ஸ் இஸ் 5000 நம்மளுக்கு காட்டுது. வித்ரா 1000 rupees பண்ணதுனால அது அமௌண்ட் 4000 இருந்தது இந்த ப்ரைவேட் ஃபீல்டில் அப்டேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு என்கேப்சுலேஷன்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம், எப்படி அதை பப்ளிக் ஃபீல்ட்ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுறோம், அதோட செக்யூரிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்கேப்சுலேஷன்னா டேட்டாவையும் மெத்தடையும் ஒரு சிங்கிள் யூனிட்டாக நம்ம கிளாஸில் வச்சுருக்கோம். அதை டேரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஒரு பப்ளிக் மெத்தட் மூலிமா தான் ஆக்சஸ் பண்ண முடியுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறோம். ப்ரைவேட் ஃபீல்டை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணாமல் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ்ன்ற ஒரு சிங்கிள் யூனிட்குள்ளே பைண்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போது இதுதான் என்கேப்சுலேஷன். இப்போ உங்களுக்கு என்கேப்சுலேஷனா என்னன்ற ஒரு டீட்டெயில் ஐடியா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்க டெவ் ரன்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.